வாத்தி ரைடு வெளியான சிஎம் விஜயின் உண்மை முகம். கடும் பீதியில் தாவேக்க அமைச்சர்கள். நம்ம ஆட்சிக்கு வந்துவிட்டோம், இனி ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் என்று நினைத்தால் அதை இத்தோடு விட்டுவிடுங்கள் என்று முதலமைச்சராக பதவியேற்ற போது முதல்வர் விஜய் மேடையில் பேசியிருந்தார். அந்த வகையில் தற்போது 2 மாதமாக மிக உன்னிப்பாக அமைச்சர்களின் நடவடிக்கையை கவனித்து வந்த முதல்வர் விஜய் தற்பொழுது படத்தில் வருவது போல வாத்தி ரைடு என அமைச்சர்களை ரைடு விட்ட சம்பவம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் வரும் நிதி ஆண்டு பட்ஜெட் தொடருக்கான அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. விஜய் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் என்கிற வழக்கம் போன்ற மகிழ்ச்சியுடன் ஜாலியாக சென்றார்கள் அமைச்சர்கள் அனைவரும். ஆனால் நிகழ்ச்சி முடிந்து வெளியே வரும்போது ஒவ்வொரு அமைச்சர்களும் வாடிய முகத்துடன் வெளியே வந்தனர். இது குறித்து விசாரித்ததில் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது முதல் இறுதி வரை செம்ம ரைடு விட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் ஊழல், லஞ்சம் என எந்த ஒரு புகாரில் சிக்கினால் நான் சும்மா இருக்க மாட்டேன், உடனே அமைச்சர் பதவியை விட்டு தூக்கி விடுவேன் என்று எச்சரித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆய்வு என்கிற பெயரில் தேவையில்லாத சர்ச்சையில் ஈடுபட்டாலும் அவர்களுடைய அமைச்சர் பதவியும் பறிபோகும் என்றும் எச்சரித்திருக்கிறார் முதல்வர் விஜய். இந்த நிலையில் விஜயின் இந்த கோபத்திற்கு பின்னணியில் என்ன என்று விசாரித்ததில் மற்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது தனி பெரும்பான்மையை நோக்கி பல அரசியல் ராஜதந்திரங்களை நகர்த்தி வருகிறது தாவேக்க அரசு. அந்த வகையில் இடைத்தேர்தல் முடிந்த பின்பு தாவேக்க தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கும் வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மறுபக்கம் திமுக அடுத்து வரும் இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே தாவேக்க அரசை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் டேமேஜ் செய்துவிட வேண்டும் என்று ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் டீமை திமுக தரப்பில் இறக்கியிருக்கிறது. இந்த டீம் ஒவ்வொரு அமைச்சர்களின் நடவடிக்கைகளையும் மிக உன்னிப்பாக கவனித்து பல தகவல்களை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறது. இது உளவுத்துறை மூலம் முதல்வர் விஜய்க்கு தகவல் சென்றிருக்கிறது. அதாவது இந்த தகவல்களை சேகரித்து அமைச்சர்கள் செய்யும் தவறுகளையும் ஊழல்களையும் லஞ்சத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து மிகப்பெரிய அளவில் தாவேக்க அரசை டேமேஜ் செய்வதுதான் திமுக இந்த சீக்ரெட் டீமின் வேலை என்று சொல்லப்படுகிறது. சமீபத்தில் அமைச்சர்கள் ஆய்வு என்கிற பெயரில் சர்ச்சையில் ஈடுபட்டதும் தாவேக்கவினர் ஆங்காங்கே லஞ்சத்தில் ஈடுபட்ட செய்தி திமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்து தாவேக்க அரசை டேமேஜ் செய்தார்கள். இப்படி ஒரு சூழலில் தாவேக்க அமைச்சர்கள் எந்த ஒரு ஊழல் புகாரிலும் சிக்கி இந்த அரசுக்கு டேமேஜ் செய்ய நேரிட்டால் உடனே அமைச்சர் பதவியை விட்டு தூக்கி விடுவேன் என்று எச்சரிக்கை விடுக்கத்தான் சமீபத்தில் முதல்வர் விஜய் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.